ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு முயல் இருக்குது. ஸோ அந்த முயல் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மள இருந்து ஒரு வேடன் வந்து துரத்திட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுது. ஓடும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு புலி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் புலியும் துரத்துதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஓடுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்னா நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மூணையுமே பார்த்து ரொம்ப பயந்துடுது. இந்த பக்கம் வேடன், அந்த பக்கம் புலி, இந்த பக்கம் நாய். ஸோ எல்லா பக்கத்துமே நம்மளை துரத்துறாங்களே. ஸோ நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நம்ம வாழவே தகுதியற்ற ஒரு விலங்கு, எப்படியா இருந்தாலும் நம்ம மாட்டி சாக தான் போகிறோம். ஸோ இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு எண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, வெகு தூரமாக ஓடி போய் நின்று நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம், வேற வழியே இல்லை, இவங்க கையில் மாட்டுறதுக்கு தற்கொலை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது. ஸோ அப்படி முடிவு பண்ணி என்ன யோசிக்குதுன்னா, பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. ஸோ அந்த கிணத்துக்குள்ளே விழுது தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த முயல் எண்ணுது. அப்படி விழுகும்போது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருந்த சில சின்ன சின்ன தவளைகள் இருக்கு. இந்த தவளைகள் இந்த முயல் வரதை பார்த்த உடனே அதுங்களுக்கு ஒரு பயந்து எல்லாம் ஒளிஞ்சிக்குதுங்க, ஓடுதுங்க அங்கிட்டு இங்கிட்டுன்னு. இதை பார்த்ததுமே இந்த முயலுக்கு என்னன்னா, அடடா, நம்மளை பார்த்தும் பயப்படுறதுக்கு ஒரு சில விலங்குகள் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குது. ஸோ நம்மளை இத்தனை பேர் துரத்தி நம்ம பயந்துக்கிட்டு வரோம், ஆனால் நம்மளையும் பார்த்து பயப்படுறதுக்கு இந்த மாதிரி ஜீவன்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஸோ அதனால ஏன் நம்ம சாகணும் அப்படின்னு அந்த இடத்துல அதுக்கு ஒரு கேள்விக்குறி, ஒரு வினா தோன்றுது. அதை தோன்றினதுமே நினச்சி பார்க்குது, நம்மளையும் பார்த்து நமக்கு கீழேயும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு நம்மளும் இந்த உலகத்துல வாழணும்னு மனசை மாத்திக்கிட்டு இந்த உலகத்துல வாழ தொடங்குது. இந்த கதையில இருந்து நானுமே உங்களுக்கு அதான் சொல்றேன். ஸோ தற்கொலை வந்து எல்லாத்துக்கும் முடிவாகிடாது. ஸோ இந்த யாருக்காவது தற்கொலை எண்ணம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கதை அவங்களுக்கு ரொம்பவே உதாரணமா இருக்கும். ஸோ நமக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் பாடல் வரி எழுதியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானுமே. ஸோ நம்மளுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்குது, இந்த உலகத்தில் வாழ வழி இருக்குது அப்படிங்கிறத ஒரு உணர வைக்கக்கூடிய கதை தான் இது. ஸோ அதனால் தற்கொலைங்கிற எண்ணத்தை தவிர்த்துட்டு வாழ முயற்சி பண்ணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வேறு ஒரு கதையோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.